ஒரு சீக்ரெட் சொல்லவா? டிவோர்ஸே பண்ணாம 5 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் நான் சொல்லிடலப்பா. 60ஆம் கல்யாணம், 70, 80ன்னு இப்படி சொல்லிட்டே போலாம். ஆமா, இந்து வழக்கப்படி கணவருக்கு 60 வயசு முடிஞ்சதும் மகள்களோ, மகன்களோ, பேத்திகளோ, பேரன்களோலாம் சேர்ந்து இந்த மாதிரி கல்யாணங்களை பண்ணி வைப்பாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு மனுஷனோட கலியுக வயது 120, அதுல பாதி 60. தன்னோட ஆயுள்ல பாதிய வெற்றிகரமா கடந்திருக்காங்க அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. இத பண்றது மூலமா அவங்க ஆயுள் நீடிக்கும்னோ, குடும்ப உறவுகள், சந்ததியினர்கள் இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்க. இந்த மாதிரி கல்யாணங்களை பொதுவா வீடுகள்ல, மண்டபங்கள்ல, கோவில்கள்லயும் பண்ணுவாங்க. முக்கியமா திருக்கடையூர்ல பண்றது ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியால பெருசா காமனா இல்லாட்டியும் சவுத் இந்தியால 60, 70ஆம் கல்யாணங்கள்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். ஆனா எனக்கு சின்னதுல இருந்தே ஒரு டவுட். அது ஏன் ஒரு ஆணோட வயசை மட்டும் முதன்மையா வச்சு இதெல்லாம் பண்றாங்க? எனக்கு கிடைச்ச பதில்கள் என்னன்னா, ஒரு ஆண் தான் குடும்ப தலைவன், அதனாலதான் இப்படி வச்சாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு பெண் இல்லைன்னா அந்த சடங்கு முழுமையடையாது. அப்புறம் இததான் காலங்காலமா பின்பற்றிட்டு வரும். இந்த மாதிரி பல காரணங்கள் சொன்னாங்க. வேற ஏதாவது ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே டைரக்டா 60ஆம் கல்யாணம் பண்ண போற உங்க ஃப்ரெண்ட்ஸை கீழே டேக் பண்ணுங்க.